முக்கிய செய்திகள். திமுகவினர் அபகரித்துள்ள நிலங்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும். முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு. கனிமொழி கைது விவகாரத்தில் எதுவும் செய்ய முடியாது. டெல்லியில் கருணாநிதியை சந்தித்த குலாம் நபி ஆசாத் பேட்டி. +2 தேர்வு பெற்ற மாணவர்களுக்கு நாளை மதிப்பெண் சான்று வழங்கப்படும். வேலை வாய்ப்பிற்கு உடனே பதிவு செய்து கொள்ளலாம். அமைச்சர் மரியம் பிச்சையுடன் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம். கேப்டன் விஜயகாந்த் இரங்கல். வணக்கம். விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் நிலவும் மின்சார தட்டுப்பாட்டை நீக்க உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாராள மின்சார விநியோகத்திற்கு புதிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விரைவில் மாற்றம் வரும் என்று குறிப்பிட்டார். பெட்ரோல் விலை உயர்வால் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் விலைவாசி உயர்ந்து மக்கள் சிரமப்படும் நிலைமை உள்ளது. எனவே பெட்ரோல் விலையை மேலும் உயர்த்திவிடக் கூடாது என்று செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தினார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை நீதித்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் ஜெயலலிதா கூறினார். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுமையிலும் மக்கள் விலைவாசி உயர்வால் சிரமப்படுகிறார்கள். எல்லா பொருட்களின் விலைவாசி உயர்வுக்கும் மூல காரணம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுதான். ஆகவே மேலும் பெட்ரோல் விலை, டீசல் விலை, சமையல் எண்ணெய் விலை ஆகியவை உயரும் என்றால் அது மிகவும் கண்டனத்திற்குரியதாகும். அத்தகைய முடிவை கைவிடுமாறு மத்திய அரசை கேட்டுக்கொள்கிறேன். பள்ளி கட்டணங்கள் குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது இதில் அரசு சம்பந்தப்படவில்லை என்றும் பள்ளிகளுக்கும் பள்ளி கட்டண நிர்ணய குழுவிற்கும் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் அவர் பதிலளித்தார். அவர்கள் விரும்பினால் அரசு அதில் தலையிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். +2 தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நாளை மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கும் போது வேலை வாய்ப்பிற்கும் அவர்கள் அந்த பள்ளிகளிலேயே ஆன்லைன் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். வேலை வாய்ப்பு பதிவிற்கான அட்டை அவர்களுக்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த ஏற்பாடு தொடர்ந்து 15 நாட்கள் செயலில் இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பள்ளி குழந்தைகளுக்கு லேப்டாப் வழங்குவது குறித்து கேட்டபோது இது குறித்து ஆளுநர் உரையில் அறிவிக்கப்படும் என்று ஜெயலலிதா கூறினார். சட்டமன்ற மேலவை தேவையில்லை என்று அதை அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் ரத்து செய்ததை செல்வி ஜெயலலிதா சுட்டிக்காட்டினார். எனவே மேலவை கூடாது என்பது தான் இந்த அரசின் கருத்து என்றும் முதலமைச்சர் கூறினார். திமுக ஆட்சியில் சட்டவிரோதமாக பறிக்கப்பட்ட சொத்துக்களை மீண்டும் உரியவர்களிடம் ஒப்படைக்க தனது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். திமுக ஆட்சி காலத்தில் அநியாயமாக மக்களிடமிருந்து பறிக்கப்பட்ட சொத்துக்களை, ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களை, மக்களை அச்சுறுத்தி மிரட்டி பறிக்கப்பட்ட சொத்துக்களை எல்லாம் மீட்டு உரியவர்களிடம் அவை ஒப்படைக்கப்படும் என்ற வாக்குறுதி அளித்திருந்தேன். அந்த வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றும். தமிழகத்தில் குறுவை சாகுபடிக்காக கூடுதலாக 30,000 டன் உரம் வழங்குமாறு பிரதமரை வலியுறுத்தி மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக முதலமைச்சர் 13 கடலோர மாவட்ட மீனவர்களுக்கு 1000 ரூபாயில் இருந்து 2000 உயர்த்தப்பட்டுள்ள நிவாரண நிதி திட்டத்தை இன்று காலை தலைமைச் செயலகத்தில் தொடங்கி வைத்தார். மேலும் நெல்லை மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மணிமுத்தாறு நீர்த்தேக்கத்தில் இருந்து பாசனத்திற்காக வருகிற 27ஆம் தேதி முதல் 105 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பதற்கான உத்தரவையும் பிறப்பித்தார். ஸ்பெக்ட்ரம் வழக்கில் கனிமொழி கைது செய்யப்பட்டது வருத்தமாக இருந்தாலும் இந்த பிரச்சனையில் தங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று காங்கிரஸ் கட்சி திட்டவட்டமாக கூறியுள்ளது. புதுடில்லி சென்று இருந்த திமுக தலைவர் கருணாநிதியை மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு காங்கிரஸ் விவகாரங்களை கவனிப்பவருமான குலாம் நபி ஆசாத் இன்று சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குலாம் நபி ஆசாத், கனிமொழி கைது செய்யப்பட்ட விவகாரம் திமுக காங்கிரஸ் உறவை பாதிக்காது என்று கூறினார்.
என்றாலும் ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட முடியாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். காங்கிரஸ் திமுக உறவில் எதிர்காலத்திலும் பாதிப்பு இருக்காது என்று அவர் குறிப்பிட்டார். கனிமொழி சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது குறித்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் கவலை தெரிவித்ததாகவும், அதே சமயம் இந்த பிரச்சினையில் யாரும் எதுவும் செய்ய முடியாது என்றும் குலாம் நபி ஆசாத் தெரிவித்தார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தை உச்சநீதிமன்றமே நேரடியாக கவனிக்கிறது. இதில் மத்திய அரசின் பங்கு எதுவும் இல்லை என்றார் ஆசாத். சுரேஷ் கல்மாடி சம்பந்தப்பட்ட வழக்கு முதல் எந்த வழக்கிலும் மத்திய அரசு தலையிடவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெயந்தி நடராஜனும் கருணாநிதியை சந்தித்து பேசினார். +2 மாணவர்களுக்கு நாளை மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் என்று அரசு தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு தேர்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற +2 தேர்வை எழுதிய பள்ளி மாணவர்களுக்கும் தனி தேர்வர்களுக்கும் மதிப்பெண் சான்றிதழ் நாளை வழங்கப்படும் என்றும், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் படித்த பள்ளிகளிலும் தனி தேர்வர்களுக்கு அவர்கள் தேர்வு எழுதிய மையங்களிலும் சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு +2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளும் அவர்கள் படித்த பள்ளிகளிலேயே வேலை வாய்ப்பிற்கு பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பதிவு செய்தவுடன் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு எண் அட்டை உடனடியாக வழங்கப்படும் என்றும், இந்த பணி நாளை முதல் 15 நாட்களுக்கு நடைபெறும் என்றும் அரசு தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. விபத்தில் பலியான அமைச்சர் மரியம் பிச்சையின் உடல் இன்று மதியம் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தமிழக சுற்றுச்சூழல் துறை மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் மரியம் பிச்சை நேற்று சாலை விபத்தில் மரணமடைந்தார். இவரது உடல் திருச்சி சங்கிலியாண்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. நேற்று அவரது உடலுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இதேபோல அதிமுக, தேமுதிக கூட்டணி கட்சியினரும், அரசு அதிகாரிகளும், வணிகர்களும், பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வந்தனர். அமைச்சர் மரியம் பிச்சையின் உடல் அவரது வீட்டிலிருந்து இன்று மதியம் காஜாபேட்டை வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் தேமுதிக எம்எல்ஏ செந்தில்குமார், அதிமுக எம்எல்ஏக்கள், தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் பாலக்கரையில் உள்ள நாமு பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகைக்கு பிறகு அவரது உடல் 30 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அமைச்சர் மரியம் பிச்சை மறைவுக்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். திருச்சி மேற்கு தொகுதியில் இருந்து வெற்றி பெற்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக பொறுப்பேற்ற மரியம் பிச்சை சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்க கார் மூலம் வந்து கொண்டிருந்தபோது கார் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார் என்ற செய்தி கேட்டு அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். அவர் மாற்றுக் கட்சியில் இருந்தாலும் திரைப்பட விநியோகஸ்தராக இருந்தபோது அவரை நன்கு அறிவேன் என்றும் பழகுவதற்கு இனிமையானவர் என்றும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். எவ்வித ஆர்ப்பாட்ட அரசியலும் செய்யாமல் அமைதியாக பணியாற்றி வந்த 61 வயது நிரம்பிய மரியம் பிச்சை அமைச்சர் பதவியை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் மறைந்திருப்பது சொல்லனா துயரத்தை அளிப்பதாக கேப்டன் விஜயகாந்த் கூறியுள்ளார். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும், அதிமுக தொண்டர்களுக்கும் தேமுதிக சார்பிலும் தனது சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். ஊழலையும் வறுமையையும் ஒழிப்பதில் தீவிரம் காட்டி வரும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்திற்கு மக்களிடம் மகத்தான வரவேற்பு கிடைத்துள்ளதாக கழக அவைத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பண்ருட்டி ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சீபா ஆதித்தனாரின் 30வது நினைவு தினம் இன்று தேமுதிக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு கழக அவைத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பண்ருட்டி ராமச்சந்திரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தசாரதி, நல்லதம்பி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பண்ருட்டி ராமச்சந்திரன், தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தனது வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர் சீபா ஆதித்தனார் என்றும், அதே வழியில் ஊழலையும் வறுமையையும் ஒழிப்பதில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் கேப்டன் விஜயகாந்திற்கு மக்களிடம் மகத்தான வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஊழலையும் வறுமையையும் ஒழிப்போம் என்று சொல்லி புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் மகத்தான ஆதரவினை மக்களிடத்திலே பெற்றிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியில் கழக துணை செயலாளர் ஆஸ்டின், தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் செந்தாமரை கண்ணன், VN ராஜன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். இதைத் தொடர்ந்து சென்னை திருவல்லிக்கேணியில் தேமுதிக சார்பில் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பார்த்தசாரதி, நல்லதம்பி, மாவட்ட செயலாளர்கள் செந்தாமரை கண்ணன், VN ராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராசாவை 3 மாதமாகியும் சந்திக்காத கருணாநிதி தனது மகள் கனிமொழி சிறையில் அடைக்கப்பட்ட சில நாட்களிலேயே அவரை பார்க்க உடனடியாக டெல்லி சென்றது திமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். திகார் சிறையில் 100 நாட்களுக்கு மேலாக அடைக்கப்பட்டுள்ள ராசாவை பார்க்க செல்லாத திமுக தலைவர் கருணாநிதி தனது மகள் கனிமொழி கைது செய்யப்பட்டதும் உடனடியாக டெல்லி சென்று அவரை சந்தித்துள்ளார். மேலும் கனிமொழியை ஜாமீனில் விடுவிப்பதற்காக ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் ராசாவுக்குத்தான் முழு பொறுப்பு என்றும் கலைஞர் டிவியில் கனிமொழி ஒரு பங்குதாரர் மட்டுமே என்றும் வழக்கறிஞர் ராம் ஜெத்மலானி வாதாடியதும் திமுகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கட்சிக்காக பல ஆண்டுகள் உழைத்த ராசாவை குற்றவாளியாக்கிவிட்டு தனது மகளை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை கலைஞர் செய்வதாக திமுக தலைவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தனது மகளுக்காக டெல்லிக்கு ஓடோடி சென்றது திமுகவின் மூத்த தலைவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. சட்டப்பேரவையில் புதிய உறுப்பினர்கள் நேற்று பதவியேற்றுக் கொண்டனர். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்பு நிகழ்ச்சியை புறக்கணித்துவிட்டு டெல்லி சிறையில் உள்ள மகளை பார்க்க சென்று விட்டார். இது அவரை தேர்ந்தெடுத்த திருவாரூர் தொகுதி மக்களுக்கு செய்த துரோகம் என்றும் கருத்து நிலவுகிறது. கலைஞருக்கு எப்போதும் தனது சொந்த குடும்ப நலனே குறிக்கோள் என்று திமுகவினரே பேச ஆரம்பித்து விட்டார்கள். இதனிடையே நேற்று இரவு டெல்லி சென்ற மு.க.ஸ்டாலின் இன்று காலை நீதிமன்றத்தில் கனிமொழியை சந்தித்து ஆறுதல் கூறி தைரியப்படுத்தினார். தமிழக சுற்றுப்புற சூழல் அமைச்சர் மரியம் பிச்சை விபத்தில் மரணமடைந்ததை அடுத்து அவர் வகித்து வந்த பொறுப்புகள் பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் டி.கே.எம். சின்னையாவிடம் கூடுதல் பொறுப்பாக ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தமிழக சுற்றுப்புற சூழல் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்த மரியம் பிச்சை சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்க திருச்சியிலிருந்து காரில் வந்தபோது விபத்தில் சிக்கி மரணமடைந்தார். இதையடுத்து அவர் வகித்து வந்த சுற்றுப்புற சூழல் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை பொறுப்புகளை முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ஆலோசனையின் பேரில் பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் டி.கே.எம். சின்னையாவுக்கு ஒதுக்கி ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.